ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு கேண்டில் 50,200 நம்ம பையிங் டார்கெட்டாக வச்சிருந்த செகண்ட் டார்கெட்டே ரீச் ஆயிடுச்சு. எந்த ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஃப்ரம் தேர் மார்க்கெட் வந்துட்டு ரெண்டு பிக் கேண்டில்ஸ் வந்துட்டு விழுந்தது டே லோ வரைக்கும். அதுக்கப்புறம் அகெயின் எந்த இடத்த பிரேக் பண்ணுச்சோ மார்க்கெட் பையர்ஸில் அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு செல்லிங் என்ட்ரி கிடச்சிருந்தது. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான டார்கெட் கொடுத்தது. அதுக்கப்புறம் டெய்லி அப்படியே பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக சைட்வேஸாகவே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான மார்க்கெட் இப்படி தான் ட்ராவல் ஆயிருந்தது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 49,780 இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிக்குவோம். 49,780. ஓகே, இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிவிசி இஸ் ஈக்குவல் டு 49,780. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சிபிஆர் வந்துட்டு நியர்லி 200 பாயிண்ட்ஸ் இருந்தது. அந்த சிபிஆரில் ஒரே ஒரு கேண்டில் தான் பாஸ் ஆயிருந்தது. ஸோ டில் இது பார்ஷியலி வெர்ஜினாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான லோ அண்ட் ஹை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ லோ வந்துட்டு ஆரஞ்ச் கலரில் மார்க் பண்ணுறோம். ஒன் செகண்ட், ஆரஞ்ச் சேஞ்ச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஹை பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி ஆரஞ்ச் கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். இவ்வளோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். அப்படின்னா மறுபடியும் மேலே கேப் அப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண நேத்தி லெவல்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அகெயின் வந்துட்டு கேப் பார்டர் வந்துட்டு 50,562 தான் கேப் பார்டர் இருக்குது. அதுக்கு மேலே வெர்ஜின் சிபிஆர் லெவல்ஸ் இருக்குது. அப்படியே தான் இருக்குது ஓப்பனாக. சரி, ஓகே, இன்றைக்கான மார்க்கெட் வந்துட்டு இப்படி தான் மூவ் ஆயிருந்தது. ஸோ நாளைக்கான அனாலிசிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்துட்டு அந்த க்ரீன் பின் பாரை வந்துட்டு எங்கே பிரேக் ஆச்சோ அந்த இடத்துலேருந்து ஒரு நெகட்டிவ் பின் பார் வரை வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டிலுக்கு அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக தான் ஃபாலோ த்ரூ ஆகும்னு சான்சஸ் இருக்குது. ரொம்ப பெரிய கேண்டிலாக வரலனாலும் 49,444 வரைக்கும் வரதுக்கான நாளைக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நமக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தரப்போதா இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த பாயிண்ட்டுக்கு ஓப்பன் ஆகிட்டு பையிங் போமா அது எப்படிங்கிறது தெரியல. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சொன்னது இன்னொரு வாட்டி கிளியராக புரியணும் பாருங்கள். இந்த இடத்துல நெகட்டிவ் பின் பார் இன்வெர்டட் ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் 49,444. ஏன் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் இதாக இருக்குது. எந்த இடத்த வந்துட்டு பிரேக் பண்ணி அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அட்லீஸ்ட் இது பையிங் போகணுனாலும் செல்லிங் போகணுனாலும் இந்த பாயிண்ட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லெவலில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. அப்போது ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் 49,627, செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 49,500. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 780 500க்கு வந்து 400 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நெகட்டிவ் ட்ரேட் கிடச்சிது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். உங்களோட மினிமம் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட்க்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது நெகட்டிவ் ட்ரேட் கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 49,500 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ட்ரெயில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா. ஏன்னா வெர்ஜின் சிபிஆர்ங்காட்டி பிரேக் டவுன் ஆகுமான்னு சொல்ல முடியாது. பட் ஆல்ரெடி இன்னைக்கு பார்ஷியல் டெஸ்ட் ஆனாலும் நீங்கள் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 49,500. ஸோ அது பிரேக் ஆச்சு அப்படின்னா 49,000 நெக்ஸ்ட் ஓப்பன் டார்கெட் ஆகிடும். ஓகேங்களா? சப்போஸ் அப்படி இல்லை மார்க்கெட் வந்து வெரி பிக் கேப் அப் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, லைக் ஒரு கேப் அப் 50,000 ப்ளஸ் அப்படி கேப் அப் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே இருந்துட்டு ஆஃப்டர்நூன் செஷனுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு செல்லிங் ட்ரேட்கான சான்ஸ் இல்லை. சைட்வேஸில் இருக்கும். டோட்டல் செல்லிங் வருமானு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் மேலே கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. இல்லை சைட்வேஸ்லேயே முடியறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது வந்து கேப் அப், ஸ்லைட் கேப் அப், அதாவது 50,000 ப்ளஸ் கேப் அப் ஆகிற ட்ரேட்ஸு. சப்போஸ் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே நேற்றுக்கு மாதிரியே நான் சொன்ன மாதிரி 50,500ல் வெரி பிக் கேப் அப் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு பிஎம் மோடி வந்து பதவி இருக்கு. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் நெகட்டிவ் கேண்டில் பார்த்துட்டு ஷார்ட் பண்ணி க்ளோசிங் ப்ரைஸ் எல்லாம் ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து புக் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லாமல் ஃபர்ஸ்ட் கேன்ல பெரிய ரெட் கேன்லாம் விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் வருதுன்னா வெயிட் பண்ணி பையிங் ட்ரேட் கிடைக்குதானும் பாருங்க. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் இன் மார்க்கெட். ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க நாளைக்கான கேப் அப்பில். ஸோ இதுதான் வந்துட்டு கேப் அப் கேப் டவுன். இதை தாண்டி வெரி பிக் கேப் டவுன் எடுத்தோன்னே இந்த சப்போர்ட் லெவல் 49,500 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட் பண்ணி பாருங்க. பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் போகுதா இல்லை நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகி மார்க்கெட் செல்லிங்க்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பிளானிங் ஆஃப் மார்க்கெட். பெஸ்ட் ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பன் ஆகி நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் கண்டினியூ ஆகும்போது நமக்கு வந்துட்டு
49,500 நல்ல ஒரு டார்கெட்டா கிடைக்கும். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்க்கான அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். ஃப்ளாட் ஓப்பனிங் எப்படி, கேப் அப் எப்படி, கேப் டவுன் எப்படி, ஸ்லைட் கேப் அப் எப்படி, வெரி பிக் கேப் அப் எப்படி, கேப் டவுன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத பார்த்துட்டு மறக்காம இந்த மாரி ஒரு இதுல உங்களோட பேட்டர்ன் எதுல செட் ஆயி வருதோ அத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னா மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா அப்ஸ்டாக்ஸ் ஓப்பனிங் லிங்க்கும், ஜெரோடா ஓப்பனிங் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கோங்க. குவெரீஸ், டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஷிவாரி ட்ரேடர்ஸ் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இல்ல கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மோடினோ வ்ளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ தென்.